எபிசோட் 106. நகரத்தின் சக்தி வாய்ந்த மக்களில் நவாப் சிராஜ் பெயர் சுலபமாக இடம் பிடிக்கும். அவரிடம் அளவுக்கு மீறிய அதிகாரமும் பணமும் இருந்தது. சிலரே அவரை கோபப்படுத்த துணிவார்கள். குகன் உதவாக்கரையாக இருந்தாலும் அவன் இன்னும் சக்தி வாய்ந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருந்தான். அதனால்தான் அவன் நகரின் பிரபலமானவர்களை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த நவாப் சிராஜும் அவனுடைய குடும்பத்துடன் வணிக உறவு வைத்திருந்தவர்களில் ஒருவர். மேலும் அவரே இவனை பலமுறை நேரில் சந்தித்துள்ளார். குகனும் தனது தாத்தாவைப் போலவே பிரபலமானவன். இப்போது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் ஏன் இப்படி சாலை ஓரத்தில் நிற்கிறார்? மேலும் அவர் இருக்கும் நிலையை பார்க்கும்போது அவர் சாதாரணமாக நிற்பது போல் குகனுக்குத் தெரியவில்லை. கொட்டும் பனியால் அவரின் ஆடைகள் நனைந்து ஈரமாக இருந்தது. மேலும் அவர் சாலையில் தூங்கியது போலவும் தெரிந்தது. கண்டிப்பாக அவர் இரவு வீட்டுச் சாப்பாட்டுக்கு செல்லாமல் இங்கேதான் இருந்திருக்கிறார் என குகனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏதோ தவறு இருப்பதை குகன் உணர முடிந்தது. இல்லையெனில் நவாப் சிராஜ் போன்ற ஒருவர் ஏன் யாரோ ஒருவரின் பங்களாவுக்கு வெளியே எதையோ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும்? இது யாருடைய பங்களா என யோசித்தான் குகன். அடிக்கடி தனது வீட்டைச் சுற்றியுள்ள சாலையில் சுற்றித் திரிந்ததால் நீண்ட நாட்களாக அந்த பங்களா காலியாக இருப்பது அவனுக்குத் தெரியும். யாராவது தங்க வந்திருந்தால் கூட நவாப் சிராஜ் யாருக்காக வாயிலுக்கு வெளியே காத்திருக்க வேண்டும்? பங்களாவின் உரிமையாளர் யார் என குகன் இந்த நிலையைப் பற்றி யோசிக்கும்போது அங்கு நின்றவர்கள் பேசிக்கொள்வது குகன் காதில் தெளிவாக கேட்டது. நேத்து இரவிலிருந்து நவாப் சிராஜ் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, நானும் என் கண்ணால பார்த்தேன். இந்த பங்களாவோட உரிமையாளரை பார்க்கத்தான் நவாப் வந்ததா தெரியுது. ஆனா உள்ள இருக்கிறவரு நவாப வெளியவே நிறுத்திட்டாராம். அதுவும் ஒரு பட்லர் வந்துதான் அவரை வெளியே காத்திருக்க சொன்னாராம். நவாப் கையெடுத்து கும்பிட்டும் உள்ள விடவே இல்லையா. என்ன, அப்படியா? அப்போ நாம நினைச்சது சரிதான். நைட் ஃபுல்லா நவாப் இங்கதான் இருந்திருக்காரு. அப்படின்னா இந்த பங்களாக்குள்ள யார் இருக்கா என மற்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து குகன் குழப்பமாக யோசித்துக் கொண்டு நின்றான். இரவு முழுவதும் குளிரில் நவாப் சிராஜை வெளியில் நிற்க வைத்தவர். சிராஜ் அலியை காத்திருக்க வைக்கும் அளவுக்கு இந்த ஊரில் யார் பெரியவர்? எனக்கு தெரிந்து யாரும் இல்லை. இதை தெரிந்து கொள்ளத்தான் நான் அதிகாலையில் இங்கு வந்தேன். இங்கு வந்த பிறகு நவாப் சிராஜ் உண்மையிலேயே இரவு முழுவதும் காத்திருக்கிறதை பார்த்துதான் அது உண்மைன்னு தெரிஞ்சது என அங்கிருந்தவர்கள் மீண்டும் கிசுகிசுத்தனர். இப்படித்தான் ஒரு நாள் நவாபை பார்க்க வெளிநாட்டு வணிகர் ஒருத்தர் இங்க வந்தாரு. நவாப் சொன்ன நேரத்துக்கு ஒரு நிமிஷம் லேட்டா வந்து அவரை பார்த்தாரு. அதுக்கு நவாப் அந்த வணிகரை அடுத்த வருஷம் இதே நாள் வாங்க, அப்பவாச்சும் நான் சொன்ன டைமுக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்பிட்டாரு. யாருக்காகவும் தன்னோட அதிக நேரத்தை செலவழிக்காதவர் தான் நவாப். அது ஒரு நிமிஷம்னாலும் அதை வீண் பண்ண நினைக்க மாட்டாரு. ஆனா அவரே இன்னைக்கு நைட் முழுக்க இங்க இருக்காருன்னா என்ன அர்த்தம்? உள்ள கண்டிப்பா அவரை விட பெரிய ஆள் யாரோ இருக்காங்க என ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்க மற்றவர்களின் ஆர்வம் இன்னமும் அதிகரித்தது. நவாபை இப்படி நிக்க வைக்க யாரால முடியும்? இத பார்த்த குகனால் நம்பவே முடியவில்லை. சக்தி வாய்ந்தவர்களுடன் அடிக்கடி அமர்ந்து பழகுபவர்கள் நவாப் சிராஜின் உண்மையான சக்தி அவர்களுக்கு மட்டுமே தெளிவாக தெரிந்திருந்தது. மற்றவர்களுக்கு அவர் பணக்கார தொழிலதிபராக இருக்கலாம். ஆனால் ஊரின் 4 பெரிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடன் அவருக்கு நல்ல பழக்கம் இருந்தது. மேலும் அவர் நாட்டின் பல பெரிய மனிதர்களை நன்கு அறிந்தவர். மேலும் அவருடைய அடையாளம் அரசர் குடும்பத்திலும் இருப்பது என்பது வெகு சிலரே அறிந்திருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் அவர் நாட்டின் கருவூலத்திற்கு பெரும் தொகையை நன்கொடையாக அளித்தார். மன்னன் சந்திரன் கூட பண மரத்தின் வேராக அவரை பார்த்தார். அவரை அதிருப்தி செய்ய நினைக்கக்கூட யாராலும் முடியாது. யாரோ ஒருவரின் வாயிலுக்கு வெளியே இரவு முழுவதும் காத்திருப்பதை அந்த அந்தஸ்தில் உள்ள குகனே கண்ணால் பார்த்தான். அதை அவனே பார்க்காமல் இருந்திருந்தால் நம்பியிருக்கவே மாட்டான். இது எப்படி நடந்தது? இப்படி வேலை செய்து காட்டிக்கொள்ள இந்த பங்களாவின் உரிமையாளர் யார்? இதை அறிய அங்கு நின்ற சிலரிடம் சென்றான் குகன். இது யாரோட பங்களான்னு உங்கள யாருக்காவது தெரியுமா
என்றான் குகன் சத்தமாக. இல்ல, ஆனா நேத்துதான் யாரோ இங்க தங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு என ஒருவர் சொல்ல, ஆமா, நேத்துதான் இங்க அவர் வந்திருக்காரு. ஆனா நான் அவரை பார்த்ததில்ல. நவாப் இப்படி வெளியே நிக்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி தெரியல. ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம். நவாப் கோபத்துல கூட அங்க நிக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவர் நிஜமா கோபத்துல நின்னா கண்டிப்பா இந்த பங்களா தாரமட்டம் ஆக போறது உறுதி என இன்னொருவர் சிரித்துக்கொண்டே கூறினார். ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. அவர் வந்ததும் இந்த பங்களாவே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அவர் வந்த பின்ன பல காவல்காரங்க, சமையல்காரங்கன்னு பல வேலைக்காரங்க உள்ள போயிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் பங்களா ஓனரை நேர்ல பார்த்தேன். அவரை பார்க்க ஒரு 40 to 50 வயசு ஆள் மாதிரி இருக்காரு. முகம் கொஞ்சம் வெளிரி போனாலும் ரொம்ப பார்க்க பவர்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா இதுக்கு முன்ன வர நான் அவரை இங்க பார்த்ததில்ல என விவரம் தெரிந்த இன்னொருவர் பரஸ்பரம் சொல்ல ஆரம்பித்தார். 40-50 வயசா? டஜன் கணக்கான காவலர்களையும் வேலையாட்களையும் சேர்த்திருக்காங்களா என சிலர் பேச்சை கேட்ட குகன் மேலும் குழப்பமடைந்தான். கேட்டு திறக்குது பாருங்க என ஒருவர் கத்த அனைவரும் கேட் அருகே பார்வை செலுத்தினார்கள். அப்போதுதான் கேட் மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. உள்ளே இருந்து ஒரு குண்டு மனிதன் வெளியே வந்தான். குகன் உடனடியாக அந்த குண்டு மனிதனை அடையாளம் கண்டுகொண்டான். மோகன், இவர் சந்தையில ஒரு ஏஜென்சி நடத்தி வந்தவராச்சே, இவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேனே என யோசித்து ஆச்சரியமாக பார்த்தான் குகன். ஒருமுறை குகன் தனது தோழி ஒருவரின் வீட்டை பற்றி தெரிந்து கொள்ள மோகன் நிறுவனத்திற்குச் சென்றான். அப்போது ஒரு கடைக்காரனாக மோகனை குகனுக்கு தெரியும். இப்போது இந்த இடத்தில் மோகன் என்ன செய்கிறான்? அவனும் இங்கு வேலைக்காரன் தானோ? இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த குகன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். நவாபை மோகன் உள்ளே வரும்படி சைகை செய்து, நவாப், மாஸ்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு என்றான். மோகன் குரலில் வரவேற்பும் மரியாதையும் தெரிந்தது. இருந்தாலும் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நவாப் சிராஜை இவன் இங்கு இருந்தும் எப்படி வெளியில் காத்திருக்க வைக்க முடிந்தது என யோசித்தனர். மார்க்கெட்டில் இருக்கும் ஒரு சிறு கடைக்காரன் ட்ரேடிங் கம்பெனியின் உரிமையாளரிடம் இப்படி நடந்து கொள்ள துணிய முடியுமா? நவாப் சிராஜ் கோபப்படுவார் என்று குகன் நினைத்தான். அதேபோல் மற்றவர்களும் மோகன் கதை இதோடு முடிந்தது என நினைத்து ஆவலாக பார்த்தனர். ஆனால் நவாப் சிறிதும் கோபம் கொள்ளாமல் மோகனுக்கு தலை குனிந்து நன்றி சொல்ல ஆரம்பித்தார். பின் நவாப் முன்வந்து சில பொருட்களை மோகனிடம் கொடுத்துவிட்டு, மோகன்பாய், எனக்கு உதவி பண்ணினதுக்கு நன்றி. இதோ என்னோட சின்ன பரிசை வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க, இன்னும் நல்ல பரிசை பின்னாடி அனுப்புறேன் என்றார் நவாப். என்ன நடக்குது இங்க? அதை பார்த்த குகனின் கண்கள் வெளியே வந்தன. அட கடவுளே, என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்களேன். என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நவாப் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி பரிசு கொடுக்கறாரே, ஒரே நைட்ல மோகன் எப்படி இவ்ளோ பெரிய ஆளானா? ஒன்னும் புரியலையே என அங்கிருந்தவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். குகன் தலை சுற்றியது. அவன் இப்போது பார்த்தது அவன் இதயத்தை நிறுத்துவது போல் இருந்தது. என்ன நடக்கிறது என்று அவன் நினைத்து முடிப்பதற்குள் பங்களா உள்ளே மூவரும் சென்றிருந்தனர். மோகன் மாஸ்டர் அமர்ந்திருந்த இடத்தை கைகாட்டி நின்றான். பின் நவாப் வேகமாக அருகில் சென்று, மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நீங்க எனக்கு அறிவுரை சொல்லி எனக்கு உதவி பண்ணத்தா வந்தீங்கன்னு எனக்கு நிஜமா தெரியல. அது தெரியாமத்தான் நான் உங்களை காயப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என நவாப் உள்ளே வந்து ஜீவாவை பார்த்தவுடன் கை கூப்பியபடி பேச ஆரம்பித்தார். ஜீவா நடு அறையில் அமர்ந்திருந்தான். நவாப் ஜீவாவை பார்த்ததும் அவருக்கு கோபம் வந்தது போல தோன்றியது. அதனால்தான் நவாப் உடனே மன்னிப்பு கேட்டார். அட பாவி, நீ ஒரு நவாபு. உன்னை நைட்டு ஃபுல்லா வாசல்லையே நிக்க வச்ச மனுஷங்கிட்ட வந்து நீ இப்படி சாரி கேட்கிறியே, இதெல்லாம் எப்படி நடக்குது? மாஸ்டர் இவ்ளோ பெரிய ஆளா என்ன என யோசித்துக் கொண்டு நின்றான் மோகன். மன்னிப்பு நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க எந்த தப்பும் செய்யாத போது எதுக்கு மன்னிப்பு? அதை விடுங்க என்று கைகுலுக்கி கூறினான் ஜீவா. ராத்திரி முழுவதும் இரக்கமில்லாமல் வெளியில் பனியில் நிற்க வைத்தார். இன்றும் அவர் உணவருந்திய பின்னரே உள்ளே வர அனுமதித்தார். இது பழிவாங்கல் இல்லை என்றால் வேறு என்ன? அதனால்தான் மாஸ்டர் மன்னிப்பை எதிர்பார்க்கவில்லை என நினைத்தான் மோகன். என்றார் நவாப் பணிவாக. அவர் மேலும் ஏதோ சொல்ல முற்பட்டபோது ஜீவா கையை உயர்த்தி அவரை தடுத்தான். பின் அவரை பார்த்து,
உங்களை எதுக்கு நைட் ஃபுல்லா வெளியே காத்திருக்க சொன்னேன்னு தெரியுமா என கேட்டான் ஜீவா. அது அது என இழுத்தார். நவாபுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. நேற்று மாஸ்டரை அவமானப்படுத்தியதாக எண்ணியிருந்தார். அதனால்தான் அவருடைய உண்மையான இடத்தைக் காட்ட தண்டனையாக வெளியிலிருக்கச் சொன்னார். இப்போது தன் தவறை ஏற்று திருத்திக் கொண்டார். பிறகு அவருக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி இப்போது மோகன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் உங்களை பழிவாங்கத்தான் இப்படி பண்ணேன்னு எல்லாரையும் மாறி நீங்களும் நினைக்கிறீங்களா என ஜீவா மீண்டும் அவரிடம் கேட்டான். மோகன் இப்போது திருடன் போல் முழித்துக் கொண்டிருந்தான். இல்ல இல்ல. நவாப் உடனே தலையை அசைத்து மறுத்தார். நீங்க பண்ணுனது தப்பில்ல. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இதத்தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்காக நான் உங்களை பழி வாங்கினா என்னை விட முட்டாள் யாரும் இல்ல என ஜீவா மிகவும் அமைதியான குரலில் கூறினான். பின் மீண்டும் நவாபை பார்த்து, உண்மைய சொல்லணும்னா உங்க நல்லதுக்காக தான் நைட் ஃபுல்லா வெளிய காத்திருக்க சொன்னேன் என்றான் ஜீவா. என்ன இது, என்னோட நல்லதுக்கா என யோசித்தார் நவாப். இந்த முறை ஜீவா வார்த்தைகள் நவாப் சிராஜை குழப்பியது மட்டுமல்ல, மோகனின் முகத்திலும் ஒரு விசித்திரமான வெளிப்பாடு இருந்தது. தன் நலனுக்காக ஒருவரை இரவு முழுவதும் குளிரில் நிற்க வைத்துவிட்டு இது என்ன விசித்திரமான காரணம் என மேலும் மோகனின் குழப்பம் அதிகரித்தது. ஏன் யூகம் சரியாயிருந்தா உங்க மனைவிக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிருக்கு. ஒருவேளை மரணத்தோட விளிம்புல கூட இருக்கலாம். அதனால தான் அவங்கள காப்பாத்த என்ன பார்க்க வந்திருக்கீங்க, கரெக்டா என்றான் ஜீவா நவாப் சிராஜை பார்த்து. ஆமா ஆமா, அவர் இங்க வந்ததற்கான உண்மையான காரணத்தை எதிரில் இருந்தவன் யூகித்தபோது நவாபின் உணர்வுகள் பறப்பது போல் இருந்தது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். அந்த ரத்தம் தேய்ந்த பளிங்கு கல்தான் எல்லாத்துக்கும் காரணம். அதோட தாக்கம் உங்க உடம்புலயும் இருக்கு. அது இன்னும் உங்களை விட்டு போகல. அந்த வெப்ப ஆற்றலை விரட்ட ஒரு குளிர்ச்சியான ஆற்றல் உங்க உடம்புக்கு தேவை. அதான் உங்களுக்கு நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட். ஆனா அது தண்டனைன்னு நினைச்சிருந்தா நான் பொறுப்பில்ல. அதுவும் இல்லாம உங்க மனைவிய நேத்து இங்க கூட்டிக்கிட்டு வந்திருந்தா உங்க உடல் ஆற்றல் அவங்கள தாக்கி நேத்து அவங்க இறந்து கூட போயிருக்கலாம் என ஜீவா ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தொடர்ந்தான். அதனால்தான் நேத்து நைட் ஃபுல்லா வெளியே நிற்கச் சொன்னேன். அதனால உங்க உடல்ல அந்த கல்லோட தாக்கம் நீங்கும். அதே நேரத்துல வீட்டுக்கும் நீங்க போகாததுனால பெரிய விபத்தும் நடக்கல. ஒருவேளை நீங்க என் பேச்ச மீறி திரும்பி போயிருந்தா உங்க மனைவி இறந்திருப்பாங்க. பின்ன நீங்க இன்னைக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா ஒரு தலை சிறந்த ஆசிரியரால கூட இறந்தவங்களை உயிர்ப்பிக்க வைக்க முடியாது என ஜீவா சொல்லி முடித்தான். இந்த முழு காரணத்தையும் கேட்ட நவாப் சிராஜ் முகம் முழுவதும் வெளுத்துப் போனது. அவருக்கு வியர்த்தது. உண்மையில் இரவு முழுவதும் காத்திருங்கள் என்று மாஸ்டர் உத்தரவை கேட்டு அவருக்கு கோபம் வந்தது. இருந்தும் வேறு வழியில்லாமல் காத்திருந்தார். பழி வாங்குவது அவர்களின் மரியாதை. மேலும் இந்த மாஸ்டர் டீச்சரும் தன் மரியாதையை தக்க வைக்கத்தான் தன்னை அவமானப்படுத்துவதாக முதலில் நினைத்தார். ஆனால் காரணம் தெரிந்த பிறகுதான் இப்படி நினைத்து பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று புரிந்து கொண்டார். எதிரில் இருப்பவன் உண்மையிலேயே நல்ல உள்ளம் கொண்டவர். நேற்று மாஸ்டரின் பட்லரை அடித்து மாஸ்டரை அவமானப்படுத்தியும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு நல்ல எண்ணத்துடன் உதவ நினைத்த மாஸ்டரை நினைத்து நவாப் பெருமைப்பட்டார். உண்மையில் ஒரு மாஸ்டர் டீச்சர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்று அவருக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம், இப்படிப்பட்ட பெரிய மனிதரை சந்தேகப்பட்டு ஒரு இரவுக்குள் ஏதேதோ நினைத்துவிட்டோம் என நவாப் வருந்தினார். இருந்தும் அவருக்கு இப்போது இருக்கும் ஒரே மகிழ்ச்சி இப்போது மாஸ்டரை பார்த்ததுதான். அவர் பிடிவாதத்தை கைவிடாதது நல்லது என நினைத்தார். இல்லாவிட்டால் நேற்று திரும்பிப் போயிருந்தால் வாழ்நாள் முழுவதும் இதை நினைத்து வருந்தியிருப்பார். மனைவி இறந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் வருந்துவது மட்டுமே அவரின் முழு நேர வேலையாகி இருக்கும். இதையெல்லாம் கேட்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மோகனும் அதிர்ந்தான். எபிசோட் 107. நவாப் அதிர்ச்சியானது போலவே மோகனும் ஜீவாவின் வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியானான். ஒரு மாஸ்டர் டீச்சரிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். ஜீவாவின் ஒவ்வொரு அசைவும் அவர்களை யோசிக்க வைத்தது. ஏனென்றால் இதில் அனைவருக்கும் நல்லது நடந்தது. முதலில் மாஸ்டர் நவாப் சிராஜை அவமதித்து பழிவாங்க எண்ணியதாக மோகன் நினைத்தான். ஆனால் மாஸ்டர் டீச்சரின் சிந்தனையை புரிந்து கொள்வது தன்னை போன்ற மனிதனால் முடியாத விஷயம் என்பதை இப்போது அவன் உணர்ந்தான்.
நவாப் சிராஜ் உணர்ச்சி வசமாக குனிந்து, "நன்றி மாஸ்டர்" என்றார். இருக்கட்டும். இப்போ உங்க மனைவியை இங்க கூட்டிட்டு வர உடனே யாரையாவது அனுப்புங்க. நான் அவங்களோட உடம்பு எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கணும். அவங்க உடம்பு ரொம்ப பலவீனமாயிட்டா அப்புறம் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிரும். நீங்க பட்ட கஷ்டமும் வீணா போயிரும் என்றான் ஜீவா. இதோ இப்பவே கூட்டிட்டு வர சொல்றேன் மாஸ்டர் என்றார் நவாப் சிராஜ். அவர் கண்கள் கண்ணீரால் சிவந்திருந்தன. ஆனாலும் இப்போது தன் மனைவி காப்பாற்றப்படப் போகிறாள் என்று சந்தோஷப்பட்டார். உடனே நவாப் ஜீவாவிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு மாஸ்டர் பல்பீருடன் கிளம்பினார். இருவரும் சென்றதும் ஜீவா மோகனை பார்த்தான். அப்புறம் மோகன், நேத்து நான் உன்னை ஃபைட்டர் லெவல் 4க்கு போக உதவுறேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு கொடுத்த வாக்க மீறுற பழக்கமும் இல்ல, அதை மறக்கிற பழக்கமும் இல்ல என ஜீவா சொல்லிக் கொண்டிருக்க மோகன் கண்களில் மெல்ல கண்ணீர் வந்தது. மோகனுக்கு அடுத்த நிலைக்குச் செல்ல வேண்டும் என்பது நீண்ட வருட கனவு, நிறைவேறாத ஆசையும் கூட என்பதால் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் நின்றான். உன்னோட பஞ்ச் வழக்கத்தை எனக்கு காட்டு, அப்பதான் உன்னோட ஃபைட்டர் நிலையை என்னால புரிஞ்சுக்க முடியும் என்றான் ஜீவா. மோகன் கண்களை வேகமாக துடைத்துக் கொண்டு, "ஓகே மாஸ்டர்" என மகிழ்ச்சியுடன் கூறினான். தான் அதை பற்றி நினைக்காத போதும் ஃபைட்டர் லெவலை கடக்க மாஸ்டர் உதவுவார் என்று கேள்விப்பட்ட மோகன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். 10 வருடங்களாக அதே மட்டத்தில் சிக்கிக்கொண்டு தவித்தான். இப்போது அவனுக்கு அடுத்த கட்டத்தை அடையும் நேரம் வந்தது. மோகன் தனது பஞ்ச் வழக்கத்தை செய்து காட்டினான். விரைவில் அவனது பஞ்ச் ரொட்டேஷன் முடிந்தது. ஆனால் மோகன் தனது பஞ்ச் வழக்கத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக மாறாக தனது நிலையை நினைத்து வெட்கப்பட்டான். மாஸ்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நேத்து நடந்தது உங்களுக்கே தெரியும். அந்த கட்டிடத்துல நவாப் ஆளுங்க கிட்ட அடி வாங்கினேன். என் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அதனால என் உடம்பு இன்னும் கூட பலவீனமாத்தான் இருக்கு. இன்னைக்கு நான் 4ஆம் நிலை பயிற்சி செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல என்றான் மோகன் தயங்கியபடி. மோகன் சொல்வது போல் அடுத்த கட்ட பயிற்சிக்கு இது அவசியம். அதனால் இந்த பயிற்சிக்கு முன் ஒரு நபர் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நேற்று காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்ட மோகனின் காயம் இன்றும் ஆறவில்லை. ஒருவர் எவ்வளவு சிறந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல அறிவுரைகளை அவர் வழங்கினாலும் சரி, இங்கு பயிற்சியை செய்ய வேண்டியது மோகன்தான். அதனால் அவன் பலவீனமான உடலுடன் எப்படி பயிற்சி செய்ய முடியும் என நினைத்து தயங்கி நின்றான். இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த கட்டத்தை எட்ட முடியாமல் போய்விடுமோ என பயந்தான் மோகன். மோகன் பஞ்ச் செய்யாததற்கு முன் அவன் காயத்தின் வலி அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் தனது குத்தும் வழக்கத்தை செய்ய ஆரம்பித்தவுடன் அவனின் உடல் முழுவதும் வலிக்க ஆரம்பித்தது. மேலும் தன் உடலில் உள்ள ஆற்றல் சரியாக நகரவில்லை என்பதை உணர்ந்தான். பிரச்சனை இல்ல, கவலைப்படாத என ஜீவா சிரித்துக்கொண்டே கூறினான். பஞ்ச் பத்தி இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா உன்னோட ஆற்றல் சுத்தமா இல்ல. அதனாலதான் லெவல் 3ல இவ்வளவு நாள் மாட்டிக்கிட்டு இருந்திருக்க நீ. அதனாலதான் ஆற்றல் உன்னோட உடம்புல சரியா பாய முடியல. அப்புறம் மெல்ல மெல்ல உன் பலமும் குறைஞ்சு போயிருச்சு என ஜீவா விளக்கமாக சொல்ல மோகன் சரி என்பது போல் தலையசைத்தான். கடந்த 2 ஆண்டுகளாக அவனது சகிப்புத்தன்மை குறைந்து மேலும் அவனது நிலை மற்றும் வலிமையும் படிப்படியாக குறைந்து வந்தது. இந்த நிலையில் இருக்க தினமும் பயிற்சி பெறவில்லை என்றால் மோகன் நீண்ட காலத்திற்கு முன்பே 2வது நிலைக்கு இறங்கியிருப்பான். ஃபைட்டர் லெவல் 4இல் ஒரு நபரின் ஆற்றல் அவனது உடல் முழுவதும் பரவுகிறது. இது அவனது எலும்புகள் மற்றும் தசைகளை வளர்க்கிறது, மேலும் அவனை பலப்படுத்துகிறது. ஆனால் மிகவும் தூய்மையற்ற மோகனின் ஆற்றல் அவனது உடல் முழுவதும் சுற்றுவதில் பெரும் சிரமத்தை உண்டாக்கியது. ஆனால் இன்று நிலைமை வேறு என்பதை மோகன் உணரவில்லை. ஜீவா சிரித்துக்கொண்டே, நேத்து நீ அடி வாங்கினதுக்கு அப்புறம் உன் உடம்புல காயமானது இருக்கட்டும், அதை விடு, அது முடிஞ்சு போன விஷயம். இப்ப உன் ஆற்றல் மறுபடியும் உன் உடம்புல பாய ஆரம்பிச்ச மாதிரி என ஜீவா சொல்லிக் கொண்டிருக்க, அப்போ என்னோட நல்லதுக்காகத்தான் என்ன அடிவாங்க விட்டீங்களா மாஸ்டர் என ஜீவா பேச்சை முடிப்பதற்குள் மோகன் குறுக்கிட்டான். ஜீவாவின் வார்த்தைகளைக் கேட்கும்போது இதுதான் நடந்திருக்கும் என மோகன் யூகித்தான். அதன் முடிவை நினைத்து மோகன் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழியத் தொடங்கியது. சற்று முன்தான் மாஸ்டர் நவாப் சிராஜை அவரின் சொந்த நலனுக்காக
வாயிலுக்கு வெளியே நிற்க வைத்த உண்மை தெரிந்தது. அதற்கு முன் மோகன் மாஸ்டரின் தவறினால் அடி வாங்கி காயம்பட்டான் என்று நினைத்தான். ஆனால் மாஸ்டர் தன் நலனுக்காகவே தான் இதையும் செய்திருக்கிறார் என நினைத்து கண் கலங்கினான். மாஸ்டரின் நல்ல எண்ணத்தை சந்தேகப்பட்டதை நினைத்து வருந்தினான். என்னாச்சு மோகன்? பட்லரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதைக் கண்டு ஜீவா குழப்பமடைந்தான். இப்ப நாம என்ன சொல்லிட்டோன்னு இவன் இப்படி அழுகிறான்? ட்ரைனிங் பண்ணாலாம், பிரச்சனை இல்லைன்னு தானே சொன்னோம். எதை நினைச்சு இப்படி ஃபீல் பண்றான் என நினைத்து ஜீவா குழப்பமாக பார்த்தான். மாஸ்டர், அது ஒண்ணு இல்ல. நேத்து நடந்ததை வச்சு நீங்க என் நல்லதுக்கு தான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் என்றான் மோகன். என ஜீவா தலையசைத்து பின் மோகனிடம் விளக்கினான். முதல்ல நீ நான் பண்ணனதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷம். குறைஞ்சபட்சம் என்னோட முயற்சி வீண் போகலைன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அதையெல்லாம் மறந்துட்டு நாம இதுல கவனம் செலுத்தலாம். உன் காயம் ஆற நவாப் சிராஜ் கொடுத்த மருந்தை யூஸ் பண்ணிக்கோ. அது சிறந்த மருந்துதான். அது போக அவர் கொடுத்த பணத்தையும் செலவுக்கு வச்சுக்கோ என்றான் ஜீவா. இதைக் கேட்டதும் மோகனின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. தன் நன்மைக்காக மாஸ்டர் ஒரு கெட்ட நபராக அவரை காட்டிக்கொண்டார். ஆனா மோகன் அவர்கிட்ட சொல்லாம நவாப் கொடுத்த பரிசு எல்லாத்தையும் வெட்கமில்லாமல் வைத்துக் கொண்டதை நினைத்து தலை குனிந்தான். மோகன் அவன் மாஸ்டரின் மகத்துவத்துக்கு முன்னால் ஈடுகொடுக்க முடியாது என உணர்ந்தான். இதுல எந்த தப்பும் இல்ல. நீ எனக்கு உண்மையா வேலை செஞ்சா போதும். அதுல பிரச்சனை வந்தா மட்டும் என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ யார்கிட்ட பரிசு வாங்கினாலும் அதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. யார் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ வாங்கிக்கோ. ஆனா தப்பான விஷயத்துக்கு பணம் வாங்கிடாத. அப்புறம் எல்லாமே தப்பாயிடும் என ஜீவா முடிவாக கூறினான். மோகனின் மனதில் என்ன நடக்கிறது என்று ஜீவாவுக்கு தெளிவாக தெரிந்தது. பின் மோகன் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை பார்த்து, விடு, ரொம்ப யோசிக்காத. பாக்கெட்ல இருக்கிற மருந்த வெளியே எடுத்து சாப்பிடு. உன் நோக்க எல்லாம் இப்ப நிலை 4க்கு போறதுல மட்டும்தான் இருக்கணும். வேற எதிலையும் மனச அலைய விடாத என்றான் ஜீவா. இப்பவே வா என முழித்தான் மோகன். இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் என்று மோகன் யோசிக்கவே இல்லை. மாஸ்டர், இங்கேயே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல அமைதியான அறைக்கு போலாமா? ஏன்னா எப்படியும் நவாப் சிராஜ் சீக்கிரம் திரும்பி வருவாரு. இப்ப பயிற்சியை ஆரம்பிச்சு ஒரு கட்டம் முடியறதுக்குள்ளேயே அவர் திரும்பி வந்துட்டா அப்புறம் அவரோட உங்களுக்கு வேலை இருக்கும். நடுவுல நீங்க தான் மாட்டிக்குவீங்க. அதான் சொல்றேன் என தயங்கிக் கொண்டு கூறினான் மோகன். இப்போ நீ வீணா நடக்காதத பத்தி ஏன் பேசுற? சில நிமிட வேலைக்காக அமைதியான அறைக்கு எதுக்கு போகணும் என ஜீவா கையை அசைத்து சொன்னான். சில நிமிஷமா? இவ்வளவு கொஞ்ச நேரத்துல எப்படி மாஸ்டர் லெவல் பாஸ் பண்ணோம்? மோகன் ஆச்சரியமாக கேட்டான். மாஸ்டரின் வார்த்தைகளை அவனால் நம்ப முடியவில்லை. ஃபைட்டர் லெவல் 3 மிகப்பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதை சிறியதாகவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் மோகன் இந்த அளவை கடக்க 10 வருடங்கள் முயற்சி செய்தான். ஆனால் அவனால் இந்த நிலையை கடக்க முடியவில்லை. இந்த லெவலை கடக்க குறைந்தது அரை நாளாவது ஆகும் என்று நினைத்திருந்தான் மோகன். ஆனால் மாஸ்டர் ஏன் ஒரு சில நிமிடங்கள் என்று சொன்னார் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் மாஸ்டர் சொல்வதை பார்த்தால் லெவல் கிராஸ் பண்ணுவது என்பது சாப்பிடுவது, தண்ணி குடிப்பது போன்ற எளிமையான வேலையாக இருக்கும் என நினைத்தான். மேலும் அதை 5 முதல் 10 நிமிடங்களில் முடித்துவிடலாம் என மாஸ்டர் சொன்னதைக் கேட்ட மோகன் தான் தவறாக எதுவும் கேட்டுவிட்டோமா, இல்லை கனவில் இருக்கிறோமா என்பது புரியாமல் நின்றான். ஏனென்றால் நிஜ உலகில் எந்த நிலையையும் நிமிடங்களில் கடக்க முடியாது. இவ்வளவு குறுகிய காலத்தில் ஆற்றல் உடல் முழுவதும் கூட செல்ல முடியாது. பின் எப்படி நிலையை தாண்டும் என மோகன் யோசித்து அந்த இடத்தில் உறைந்து நிற்பதை பார்த்த ஜீவா, என்னாச்சு மோகன், அப்படியே சில மாதிரி நிக்கிற? அடுத்த லெவலுக்கு போக உனக்கு ஆசை இல்லையா என புருவத்தை உயர்த்தி கேட்டான். மோகன் உடனே, இல்ல, அப்படி இல்ல, இதுதான் என்னோட கனவு. நான் இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க மாஸ்டர் என்றான் மோகன். குட். முதல்ல மருந்தை எடு. அப்புறம் உன்னோட ஆற்றலை உடம்புல கொண்டு வா. இல்ல வேணாம், உன்னோட கவனம் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அமைதியா நீ இதை மட்டும் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்றான் ஜீவா. சரிங்க மாஸ்டர் என மோகன் தலையசைத்தான். இந்த அறிவுறுத்தல் மோகனுக்கு எளிமையாக இருந்தது. ஆனால் தயங்காமல் பாட்டிலில் இருந்த மருந்தை எடுத்து அப்படியே விழுங்கினான் மோகன்.
மருந்தின் விளைவு உடனடியாக தெரிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நவாப் கொடுத்த டேப்லெட் ஒரு அதிகாரப்பூர்வ வேதியியலாளரால் செய்யப்பட்டது. எனவே அது நல்ல தரத்தில் இருந்தது. மாத்திரை சாப்பிட்ட உடனேயே மோகனுக்கு சூடு பிடிக்க ஆரம்பித்தது. மேலும் அவனது உடலில் ஆற்றல் வரத் தொடங்கியது. ஜீவா மோகன் அருகில் சென்றான். அவன் சில வெள்ளி ஊசிகளை எடுத்து அவனது புள்ளிகள் மூடப்பட்ட இடத்தில் அவற்றை ஒவ்வொன்றாக உடலில் சொருகினான். ஜீவா அரவிந்த் மற்றும் மோனாவை இதேபோல்தான் குணப்படுத்தினான். அதனால் தனக்கு இந்த விஷயங்கள் அடிக்கடி தேவைப்படலாம் என்பதை உணர்ந்தான். அதனால் ஜீவா தனக்கென ஒரு ஊசிப்பெட்டியை உருவாக்கி எப்போதும் கையிலேயே வைத்திருந்தான். மூடிய புள்ளியை கண்டுபிடிக்க ஆசிரியர்கள் ஒவ்வொரு புள்ளியையும் கவனமாக ஆராய்ந்து நிலையில் உறைந்திருக்கும் நபரின் உடலில் தங்கள் ஆற்றலை கொடுக்க வேண்டும். ஆனால் ஜீவா வித்தியாசமாக இருந்தான். அவனுக்கு மாய நூலகம் இருந்தது. ஒரு நபர் தனது வழக்கத்தை அவனுக்கு முன்னால் செய்தால் மாய நூலகமே குறிப்பிட்ட நபர் பெயரில் ஒரு புத்தகத்தை உருவாக்கும். அதில் எதிரில் இருப்பவரின் குறைகள், பலவீனங்கள், தவறுகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கும். பின் ஜீவா சரியான இடங்களில் ஊசிகளை சொருகி அந்த புள்ளிகளில் மட்டுமே தனது ஆற்றலை செலுத்த வேண்டும். இதனால் அந்த நபரின் மற்ற மூடிய புள்ளிகள் தெளிவாக திறக்கப்படும். ஜீவா தனது சக்தியை ஊசிகளின் உதவியுடன் மோகனின் உடலில் செலுத்தினான். ஜீவாவின் தூய ஆற்றல் மூடிய புள்ளிகளை திறந்தது. ஒரு தெளிவான ஆற்றின் நீரைப் போல் பாய்ந்தது. ஆற்றலின் ஓட்டத்தால் ஒரு சேற்றுக் குட்டையை சுத்தம் செய்வது போல் மோகன் உடலில் தூய்மையற்ற ஆற்றல் வெளியேறிக் கொண்டிருந்தது. மேலும் ஓரிடத்தில் உறைந்திருந்த மோகனின் ஆற்றல் மீண்டும் பாய ஆரம்பித்தது. மோகன் 10 வருடங்களாக ஆற்றலை குவித்து வைத்திருந்தான். ஆனால் மூடப்பட்ட புள்ளிகள் காரணமாக அவனால் அதை பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் இப்போது அவன் புள்ளிகள் திறந்தவுடன் அவனது ஆற்றல் அவன் உடலில் வேகமாக ஓடத் தொடங்கியது. இதனால் அவனது உடலின் சக்தி முழுவதும் அதிகரித்தது. ஒரு நிமிடத்தில் அவனது ஆற்றல் உடல் முழுவதும் பரவியது. மோகன் ஃபைட்டர் லெவல் 3ஐ கடந்திருந்தான். ஆனால் அவனது முன்னேற்றம் அங்கு நிற்கவில்லை. அவன் மெதுவாக உயர்ந்து கொண்டே இருந்தான். அவன் நிலை மெல்ல மேலே உயர்ந்தது. சிறிது நேரம் கழித்து அவன் வளர்ச்சி தடைபட்டது. அப்போது எழுந்து நின்ற மோகன் தன் பலத்தை பார்த்தான். அவனுடைய நிலையை அவனால் நம்ப முடியவில்லை. 4வது நிலையை அடைவது தனக்கு பெரிய விஷயமாக இருக்கும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவன் சில நிமிடங்களில் நிலை 4இன் நிலை 3ஐ அடைந்தான். என்ன இது, 5 நிமிஷம்தான் ஆகுது என வியப்பாக பார்த்தான். மோகனை இது மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. ஏனெனில் அவனுடைய மாஸ்டர் முன்கூட்டியே உண்மையைச் சொன்னார், இந்த செயல் சில நிமிடங்களில் முடிந்துவிடும் என்று. ஆனால் இதை வைத்து பார்க்கும்போது மோகனுக்கு ஃபைட்டர் லெவலை கடப்பது அவ்வளவு சுலபமானது என தெரிந்தது. அப்படி இவ்வளவு சுலபம் என்றால் ஏன் 10 வருடங்களாக அதே மட்டத்தில் மாட்டிக்கொண்டேன் என்ற எண்ணம் இப்போது மோகன் மனதில் வராமல் இல்லை. அப்போ நான் 10 வருஷமா பண்ணின பயிற்சியில ஆற்றலை சேகரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேனா? என்னோட ஆற்றல் எல்லாம் ஒரே பக்கம் தங்கிருச்சா என யோசித்து கனவு காண்பது போல் உணர்ந்தான் மோகன். இந்த ஆச்சரியம் மற்றும் மகிழ்ச்சியிலிருந்து அவன் மயக்கமடைந்து கீழே விழுவது போல் தடுமாறி நின்றான். அதிர்ச்சியடைந்த மோகனை அலட்சியப்படுத்திவிட்டு ஜீவா தன் ஊசிகளை எடுத்துக்கொண்டு தன் இருக்கைக்குச் சென்றான். எபிசோட் 108. ஒரு வழியாக மோகன் தன் அடுத்த கட்டத்தை அடைந்தான். இப்போது மோகன் மனதில் ஒரு பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிரம்பியிருந்தது. சரி, இப்ப நீ உன்னோட நிலையத் தொடர பயிற்சியை உடனே ஆரம்பிக்கணும் என மோகனை பார்த்து கூறினான் ஜீவா. முன்பிருந்தே பல வருடங்கள் முயற்சி செய்து ஆற்றலை குவித்ததால் மோகனால் இவ்வளவு சீக்கிரம் இந்த நிலையை கடக்க முடிந்தது. மேலும் புள்ளி மூடப்பட்டு இருந்ததால் அவன் நிலை அதிகரிக்கவில்லை. ஆனால் ஜீவாவின் தெளிவான ஆற்றல் அவனது புள்ளிகளை திறக்க மோகனுக்கு உதவியது. ஜீவாவின் சொந்த ஆற்றல் மோகன் உடல் முழுவதும் வேகமாக ஓடத் தொடங்கியது. இதுவும் அவன் உடலின் விரைவான வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. மற்றபடி யாருடைய லெவலையும் இவ்வளவு வேகமாக உயர்த்துவது சாத்தியமில்லை. இந்த நிலையில் மோகன் உடல் இல்லையென்றால் அவன் நிலையை உயர்த்துவது மிகவும் எளிதானதாக இருந்திருக்காது.
ஒருவேளை இந்த முறை எளிதாக இருந்திருந்தால் ஜீவா மேகா மற்றும் பிற மாணவர்களை எப்போதோ அடுத்த நிலைக்கு உயர்த்தியிருப்பான். அப்படி அது முடிந்தால் எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும்? ஜீவா அவன் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்று ஜீவா பல சந்தர்ப்பங்களில் புரிந்து கொண்டான். அதற்காக தீவிர பயிற்சியும் முயற்சியும் செய்தான். மேலும் முயற்சி இல்லாமல் எதையும் ஜீவா சாதிக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தனது முழு வாழ்க்கையின் விலைமதிப்பில்லாத நேரத்தையும் செலவிட வேண்டியிருந்தது. இல்லையெனில் அவனுக்கு வரும் பல சிரமங்களை எப்படி இவ்வளவு நேர்த்தியாக சமாளிக்க முடிந்திருக்கும்? மேலும் கடினமாக உழைக்காமல் வாழ்வின் உயரத்தை யாராலும் தொட முடியாது. நன்றி மாஸ்டர். அதிர்ச்சியிலிருந்து மீண்ட மோகன் தரையில் மண்டியிட்டு ஜீவாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தான். இன்றைக்கு இவ்வளவு வேகமாக வளர முடிந்தது என்றால் அதற்கு மாஸ்டர்தான் காரணம் என்று மோகன் நினைத்துக் கொண்டிருந்தான். அவர் இல்லாவிட்டால் நவாப் சிராஜ் போன்ற ஒருவரிடமிருந்து அவனுக்கு மரியாதையும் கிடைத்திருக்காது. நவாபின் பரிசுப் பொருள்களும் கிடைத்திருக்காது. மேலும் ஜீவா இல்லாவிட்டால் மோகன் தனது வாழ்நாள் முழுவதும் நிலை 3இல் சிக்கியிருப்பான். அவன் இப்போது அடைந்திருக்கும் எல்லா புகழும் மாஸ்டருக்கு மட்டுமே சேரும் என நினைத்தான் மோகன். மாஸ்டருக்கு முழு மனசோட சேவை செய்வேன். இந்த வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இத கண்டிப்பா நான் வீணாக்க மாட்டேன் என்று மோகன் மனதுக்குள் உறுதியளித்தான். ஓகே மோகன், இப்ப நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் ட்ரெயினிங்க ஸ்டார்ட் பண்ணு என செய்கை செய்து கூறினான் ஜீவா. மோகன் லெவலை கிளியர் செய்த பின் ஜீவா அடுத்து ஏதாவது சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. மேலும் கையால் சைகை செய்து மோகனை போகச் சொன்னான். ஓகே மாஸ்டர் என்று அறையை விட்டு வெளியே சென்றான் மோகன். இந்த நேரத்தில் பங்களாவிற்கு வெளியே குகன் இன்னும் குழப்பத்தில் இருந்தான். இந்த பங்களாவுல யார் இருக்காங்க? அந்த மோகன் இங்க என்ன பண்றான்? எப்படி திடீர்னு நவாபுக்கு சரிசமமா பேசுற அளவுக்கு அவன் பெரிய ஆளானா? அதைவிட அந்த நவாபே அவனுக்கு பரிசு வேற கொடுத்துட்டு போறாரே, ஒரே குழப்பமா இருக்கே. என்ன நடக்குது அங்க என யோசித்துக் கொண்டு நின்றான் குகன். அந்த பங்களாவின் உரிமையாளரால் தான் மோகன் மதிக்கப்படுகிறான் என்பது நீண்ட யோசனைக்குப் பின் குகனுக்கு புரிந்தது. மேலும் அந்த நபரால்தான் தாத்தாவுக்கு இணையான அதிகாரம் படைத்த நவாப் சிராஜ் மோகனிடம் சரிசமமாக பேச ஆரம்பித்தார். ஆனால் இதை புரிந்து கொண்ட பிறகும் அவனது கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அவனை பொறுத்தவரை நவாப் சிராஜ் போன்ற கோடீஸ்வரரை இரவு முழுவதும் வாசலுக்கு வெளியே நிற்க வைக்கக்கூடிய அத்தகைய நபர் நகரத்தில் யாரும் இல்லை. அப்படி இரவு முழுவதும் நின்றும் கூட நவாப் கோபப்படவில்லை. மாறாக கேட் திறந்ததும் நவாபின் முகத்தில் இருந்த ஒரு சந்தோஷம் குகனுக்கு இன்னும் நினைவில் இருந்தது. இரவெல்லாம் வெளியில் நின்றிருந்தும் நவாப் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்? இந்த ஊரில் இதைச் செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கேட் திறந்து நவாப் சிராஜ் மாஸ்டர் பல்பீரும் வெளியே வரும் நேரம் இதுபோன்ற விஷயங்கள் அவன் மனதில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது கேட்டை திறந்து கொண்டு நவாப் சிராஜ் வெளியே வந்தார். அவரின் பின்னால் மாஸ்டர் பல்பீரும் வந்தார். குகன் பங்களாவின் கேட் அருகில் பார்த்து மேலும் குழம்பினான். என்ன, நவாப் அவர் கூட இருக்கிறவரும் மட்டும் வெளியே வராங்க, நவாப வழிய அனுப்ப கூட யாரும் வரலையா? குகனுக்கு தன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. குறைந்தபட்சம் இதற்கு முன்னதாக கூட மோகன் நவாபை வரவேற்க வாயிலுக்கு வந்திருந்தான். ஆனால் நவாப் வெளியே வரும்போது ஒருவர் கூட உடன் வரவில்லை என நினைத்து அதிர்ச்சியாக பார்த்தான் குகன். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு நவாபை பார்க்க வீட்டின் வாயிலுக்கு பட்லரை அனுப்புவது வழக்கம். நவாப் சிராஜ் ஒரு கோடீஸ்வரர். இந்த நகரத்தில் யார் ஆட்சி செய்தாலும் அவருடைய சக்திக்கு ஈடு இணையாக யாராலும் நிற்க முடியாது. குகன் தாத்தாவும் கூட அவரை பார்க்க வாயிலுக்குச் செல்வதுடன் அவரை வரவேற்க 5 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சென்றடைவது வழக்கம். நவாபுக்கு மரியாதை கொடுக்க நகரத்தின் பெரிய மனிதர்கள் கூட இவ்வளவு செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இங்கு நவாப் சிராஜ் தானே கேட்டை திறந்து வெளியே சென்று கொண்டிருப்பதை பார்த்தான் குகன். வாசலில் நின்றிருந்த காவலர்கள் கூட அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்பதுதான் இன்னொரு துயரமான விஷயம். குகன் குழம்பிக் கொண்டு நின்று கொண்டிருக்க
சில நிமிடங்களில் மீண்டும் கேட்டை திறந்து மோகன் வெளியே வந்தான். அவன் கைகள் அவன் முதுகுக்கு பின்னால் இருந்தது. மோகனை பார்த்ததும் குறைந்தது ஹலோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் குகன். ஆனால் அவன் மோகனை பார்த்ததும் மேலும் அதிர்ந்து போனான். அட கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் ஃபைட்டர் லெவல் 3ல தானே இருந்தாரு. ஆனா இப்ப அவரோட உடம்பு எப்படி இவ்ளோ மாறி இருக்கு? இப்ப லெவல் 4க்கு அவர் போயிட்ட மாதிரி இருக்கே. இது எப்படி நடந்துச்சு? அவர் உள்ள போய் இங்க வர வெறும் 10-12 நிமிஷம் தான் இருக்கும். இவ்வளவு குறைந்த நேரத்துல எப்படி? நான் கனவு ஏதும் காணலையே என நினைத்து குகன் உடல் முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது. ஹாய் குகன், இங்க என்ன பண்ற என்ற மோகனின் குரல் கேட்டதும் அவன் தலைமுடி தூக்கி நிற்பது போல் உணர்ந்தான். பின் தலையை நிமிர்த்தி பார்த்தான். ஆச்சரியத்தை மறைத்துக் கொண்டு குகன் மெல்ல புன்னகைத்து, அட, நான் அப்படியே சும்மா என் நாய கூட்டி வாக்கிங் வந்தேன் அண்ணா என்று சொல்லிவிட்டு சில அடிகள் முன்னால் சென்று, ஆமா, நீங்க மார்க்கெட்ல கடைதானே வச்சிருந்தீங்க, அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? கடை லீவா இன்னைக்கு என்று கேட்டான் குகன். மோகன் மிகவும் மகிழ்ச்சியுடன் குகனை பார்த்து, கடையா? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த பங்களா ஓனர் கிட்ட பட்லரா வேலை செய்யறேன் என்றான். முன்பெல்லாம் செல்வாக்கு மிக்க நபர்களின் மகன்களிடம் பேசும்போது தலை குனிந்து பயந்துதான் மோகன் பேசுவான். ஆனால் இப்போது நவாப் சிராஜையே டீல் செய்த பின் மோகன் யாருக்கும் பயப்பட நினைக்கவில்லை. அப்படியா? யார் உங்க மாஸ்டர் என்று குகன் கேட்டான். என்ன இப்படி கேட்டுட்ட? மாஸ்டரை பத்தி உனக்கு தெரியாதா? மோகன் கைகளை பின்னால் வைத்துக்கொண்டு புருவத்தை உயர்த்தி கம்பீரமாக நின்றான். மோகன் தன் மாஸ்டரை நினைத்து பெருமிதம் கொண்டான் என்பது அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. என் மாஸ்டர் வேற யாரும் இல்ல, தி கிரேட் மாஸ்டர் டீச்சர் இந்திரன் என்று கர்ஜிக்கும் குரலில் கூறினான் மோகன். மாஸ்டர் டீச்சரா என மீண்டும் குகன் அதிர்ச்சியில் உறைந்தான். இந்த நாடு உலகின் பலவீனமான நாடுகளில் ஒன்று என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் இங்கு ஒரு முதுகலை ஆசிரியர் கூட இல்லை. பிறகு எங்கிருந்து வந்தார் மாஸ்டர் டீச்சர்? இது எப்போது நடந்தது? எல்லாவற்றிற்கும் மேலாக மோகன் போன்ற ஒரு மனிதனை ஏன் தனது பட்லராக ஆக்கினார்? இதனால்தான் நவாப் சிராஜ் இரவு முழுவதும் வாயிலுக்கு வெளியே காத்திருந்திருக்கிறார். மேலும் மோகனையும் மரியாதையாக நடத்தியிருக்கிறார். இந்த மாஸ்டர் டீச்சர் குறைந்த மட்டத்தில் இருந்தாலும் ராஜா சந்திரன் கூட அவரை குறைத்து மதிப்பிடும் தவறை செய்திருக்க மாட்டார். இப்போது அந்த மாஸ்டர் டீச்சர் 1 ஸ்டார் லெவலில் இருந்தாலும் அப்படிப்பட்டவருக்காக ஒரு இரவு மட்டுமல்ல, நவாப் சிராஜ் அரை வருடம் கூட காத்திருக்க சம்மதித்திருப்பார் என்பதில் ஆச்சரியமில்லை. அதுவும் எந்த குறையும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருப்பார். மாஸ்டர் டீச்சர் இங்கு இருப்பது என் தாத்தாவுக்கு தெரிந்தால் அவரும் ஓடி வந்து இந்த மாஸ்டர் டீச்சருக்கு மரியாதை செலுத்துவார். ஒரு தலைசிறந்த ஆசிரியர் ஒரு முழு நாட்டையும் உருவாக்கலாம் அல்லது உடைக்கவும் முடியும். மக்கள் அவருடைய ஒவ்வொரு சொல்லையும் தங்கத்தைப் போல விலைமதிப்பற்றதாக கருதினர். தலைசிறந்த ஆசிரியரை புண்படுத்தும் தவறை யாரும் செய்ய விரும்பவில்லை. தன் தந்தைக்கு முதுகலை ஆசிரியரிடம் அறிவுரை கூறினால் அவருடைய நோய் கூட குணமாகலாம். அவர் குணமடைந்தால் அவர் மீண்டும் தலைவராவார். மேலும் இழந்த அதிகாரத்தை திரும்பப் பெறுவார் என குகன் மனதில் நிற்காமல் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. குகன் மோகன் மீது பொறாமை கொண்டான். மோகன் மார்க்கெட்டில் இருந்த ஒரு சிறிய கடைக்காரர். முன்பெல்லாம் எல்லோர் முன்னும் பணிந்து தாழ்ந்த குரலில் பேசுவார். ஆனால் இப்போது அவர் யாருக்கும் பயப்படவில்லை என்பது குகனுக்கு தெரிந்தது. இப்போது அதற்கு நேர்மாறாக குகன் அவனிடம் மரியாதையாக பேச வேண்டும். அவன் வார்த்தைகளால் மோகன் கோபப்படக்கூடாது என்று அவன் நினைக்க வேண்டியதாக இருந்தது. மாஸ்டர் டீச்சரின் பட்லராக ஆன பிறகு மோகன் இவ்வளவு மரியாதையை பெற்றிருந்தான். மோகன் ஒரு அழைப்பு விட்டால் கூட எண்ணற்ற வல்லுநர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராட வரலாம். அவர் கண் அசைவுக்கு எண்ணற்ற வல்லுநர்கள் அவரை பிரியப்படுத்த எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் என குகன் யோசித்து பின் மோகனை பார்த்து மெதுவாக, மாஸ்டர் இந்திரனா? அவர் எப்ப இங்க வந்தாரு? ஏன் இங்க யாரும் என்கிட்ட இத பத்தி சொல்லல என குகன் ஆச்சரியத்துடன் கேட்டான்.
ஒரு முதுகலை ஆசிரியர் உண்மையிலேயே நாட்டிற்கு வந்திருந்தால் தலைநகரம் முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய விஷயத்தில் மக்கள் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டார்கள். மேலும் இது மூடி மறைக்கும் விஷயமும் அல்ல. பின் எப்படி இது பற்றி துப்புக்கூட கிடைக்காமல் போனது என நினைத்து குழப்பமாக கேட்டான் குகன். அதுவா, அது மாஸ்டருக்கு பப்ளிசிட்டி எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. லோ ப்ரொஃபைல் வைக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு இப்ப புரிஞ்சதில்ல, அது போதும். இப்ப போய் நீ யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாத. அப்புறம் நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு இங்க வேலை இல்லைன்னா நீயும் கிளம்பு. பங்களாவை சுத்தி திரியாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லனா மாஸ்டர் உன்னை பார்த்து ஏதாவது சந்தேகப்பட்டா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் உனக்கு என்றான் மோகன் சைகை செய்து. நவாப் சிராஜ் வந்து போனதற்கு பின் மோகனுக்கு ஓரளவு நம்பிக்கை ஏற்பட்டது. அதனாலேயே அவன் குரல் கடுமையாக மாறியிருந்தது. மிகப்பெரிய மாஸ்டரின் பட்லராக இப்போது மோகன் முழுவதும் மாறியிருந்தான். அதனால் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மோகன் குகனை எச்சரிப்பது போல் பேசினான். குகனுக்கும் இது தெளிவாக தெரிந்தது. ஒரு நவாப் இங்கு நடந்து கொள்ளும் விதத்திலேயே இங்கு நடப்பது அவனுக்கு புரிந்தது. பின் அமைதியாக சரி சரி என குகன் தலை அசைத்துவிட்டு கிளம்ப ஆரம்பித்தான். இதைச் சொல்லிவிட்டு மோகனும் வாசல் நோக்கி திரும்பினான். சிறிது நேரத்தில் ஒரு குதிரை வண்டி வந்து கேட் முன் நின்றது. அதற்குள் இருந்து நவாப் சிராஜ் இறங்கினார். அப்போது பங்களாவிலிருந்து 2 காவலர்கள் வந்து காரிலிருந்து ஒரு ஸ்ட்ரெச்சரை வெளியே எடுத்தனர். நவாப், வாங்க வாங்க என மோகன் வரவேற்றான். நன்றி மோகன்பாய் என நவாப் சிராஜ் கைகூப்பி நன்றி தெரிவித்தார். பின் அனைவரும் பங்களாவிற்குள் சென்றனர். நவாப் சிராஜ் மனைவிக்கு உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒரு மாஸ்டர் டீச்சர் இருக்காருன்னு நவாப் சிராஜுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதான் மாஸ்டர் டீச்சர் கிட்ட சொல்லி அவரோட மனைவிய காப்பாத்த நைட் ஃபுல்லா கேட்டுக்கு வெளியவே நின்னுருக்காரு அந்த பெரிய மனுஷன். ஆமா ஆமா, எனக்கும் இப்பதான் புரியுது. ஏதோ முக்கியமான பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் நைட் ஃபுல்லா நின்னுருக்காரு என வாயிலில் இருந்த காவலர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். இருவரின் பேச்சையும் கேட்ட குகன் உடனடியாக முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டான். ஒரு முதுகலை ஆசிரியரால் ஒருவரின் நிலையை உயர்த்தும் வேலையை மட்டும் செய்ய முடியும் என நினைப்பது முட்டாள்தனம். அவருக்கு எல்லாம் தெரியும். மருந்து தயாரிப்பது, நோய்களை பரிசோதிப்பது, வைத்தியர்கள், கொல்லர்கள் என மாஸ்டர் டீச்சருக்கு தெரியாத ஒரு தொழிலும் உலகில் இல்லை. மேலும் இதுவே அவர் மிகப்பெரியவராக கருதப்பட்டதற்கு காரணம். நவாப் அலியின் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது நாட்டின் பெரிய மக்கள் அனைவருக்கும் தெரியும். நாட்டின் சிறந்த மருத்துவர்களால் கூட அவரை குணப்படுத்த முடியாது என்று குகன் கேள்விப்பட்டிருந்தான். அதனால் நவாப் சிராஜ் ஊருக்கு ஒரு மாஸ்டர் டீச்சர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. சிறந்த மருத்துவரால கூட குணப்படுத்த முடியாத நோயை இந்த மாஸ்டர் டீச்சரால குணப்படுத்த முடியும்னா என்னோட அப்பாவை அவரால கண்டிப்பா குணப்படுத்த முடியும். இப்படி நினைக்கும் போதே குகன் மனதில் நம்பிக்கை எழ ஆரம்பித்தது. இந்த நம்பிக்கையின் வருகையால் அங்கிருந்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் குகன் இதயத்திலிருந்து பறந்தது. பிறகு சற்று தயங்கியபடியே பங்களாவின் எதிரே உள்ள ஒரு டீ கடைக்குச் சென்றான். நான் இங்க தங்கி டீ குடிப்பேன். மாஸ்டர் டீச்சரை பார்க்கிற வரைக்கும் எனக்கு டீ தான் டிஃபன், டின்னர் எல்லாமே என நினைத்துக்கொண்டு கடைக்குள் நுழைந்தான் குகன். எபிசோட் 109. நவாப் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு பங்களாவிற்குள் அவசர அவசரமாக நுழைந்தார். பின் ஜீவா இருந்த அறைக்குள் சென்று ஜீவாவை பார்த்து, மாஸ்டர், இவள்தான் என் மனைவி ஜாரா, தயவு செஞ்சு காப்பாத்துங்க என்றார் நவாப். அவர் அருகில் காவலாளிகள் ஸ்ட்ரெச்சரை அறையில் வைத்து நின்றனர். நவாப் சிராஜ் தரையில் அமர்ந்திருந்த ஜீவா முன் கெஞ்சத் தொடங்கினார். நவாபும் அவரது மனைவியும் நல்ல மற்றும் கெட்ட நேரங்களை ஒன்றாக பார்த்திருக்கிறார்கள். மேலும் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். மனைவியை காப்பாற்ற என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருந்தார் நவாப். என மெல்ல சொல்லி ஜீவா எழுந்து நின்றான். அப்போது நவாபின் மனைவி ஸ்ட்ரெச்சரில் படுத்திருப்பதைக் கண்டு குழம்பிப் போனான். அவள் கிட்டத்தட்ட நவாபின் வயதுடையவளாக இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் பெரும் பிரச்சனைகள் அதிகம் இல்லை. அவள் நன்றாக இருந்தாள்.
அவளை பார்த்த முதல் சந்திப்பிலே யார் ஒருவருக்கும் அவள் ஒரு அன்பானவள், நம்பகமானவள் என்ற எண்ணம் உடனே வரும். ஆனால் விதியின் விளையாட்டால் அப்படிப்பட்ட நல்ல பெண் ஸ்ட்ரெச்சரில் உடல்நிலை சரியாமல் படுத்திருந்தாள். இப்போது ஜீவாவின் முகம் சீரியஸாக மாறியது. இவங்க நான் நினைச்சதை விட மோசமாயிருக்காங்க என சொல்லிக்கொண்டு ஜீவா ரத்தம் தேய்ந்த பச்சை கல்லை தொட்டுப் பார்த்தான். மேலும் அதன் விளைவு ஒரு சாதாரண மனிதனின் உடலில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை ஜீவா அறிந்து கொண்டான். இந்த பிரச்சனையை மீண்டும் சரி செய்ய கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மேலும் அந்த கல்லை உடைத்து நோயாளியின் உடலுக்கு மருந்து கொடுத்தால் குணமாகிவிடும் என்று நினைத்தான். ஆனால் இப்போது நோயாளியை பார்த்த பின்தான் அவள் நிலைமை தான் நினைத்ததை விட மிகவும் மோசமாக இருப்பதை உணர்ந்தான். நவாபின் மனைவி கோமா நிலைக்குச் சென்றது தெளிவாகத் தெரிந்தது. விரைவில் சிகிச்சை பெறவில்லை என்றால் யார் ஒருவராலும் கூட அவளை காப்பாற்ற முடியாது என ஜீவா தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஜீவா முதலுதவியை வழக்கமாக செய்துவிட்டு அவளுடைய பலவீனத்திற்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் அவள் மயக்க நிலையில் இருந்தாள். இப்ப நான் என்ன பண்றது? நிலைமை கைமீறி போயிருச்சோ என அமைதியாக யோசித்துக் கொண்டு நின்றான் ஜீவா. முதலில் இது ஒரு எளிய விஷயமாக இருக்கும் என்று ஜீவா நினைத்தான். நவாப் மனைவி வழக்கமான செயல்களை செய்தவுடன் மாய நூலகம் அவளுக்காக ஒரு புத்தகத்தை தயார் செய்யும். அதை படித்து அவளை குணப்படுத்தலாம் என நினைத்திருந்தான் ஜீவா. இப்போது அவளை முழுவதுமாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் அவன் ஏதாவது சொல்ல வேண்டும். அப்படி ஏதாவது சொல்லி சமாளித்தால் மட்டுமே ஜீவாவுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என யோசிக்க கொஞ்ச நேரம் கிடைக்கும். ஆனால் இப்படி சுய நினைவில்லாமல் கிடக்கும் நவாப் மனைவியிடம் ஜீவா எந்த ஒரு உத்தரவும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் அவளை எப்படி பஞ்ச் வழக்கத்தை செய்ய வைப்பான் ஜீவா? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? நாம ஏதாச்சும் பண்ணியேதான் ஆகணும். நமக்கு கண்டிப்பா பணம் தேவை. போட்டிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பணம் சம்பாதிக்க ஒரே வழி இதுதான் என ஜீவா என்ன செய்வது என புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். மாஸ்டர், என்னோட மனைவி எப்படி இருக்காங்க? குணப்படுத்த முடியும் தானே என நவாப் சிராஜ் ஒருவித படபடப்புடன் கேட்டார். ஜீவா ஸ்ட்ரெச்சரை சுற்றியபடி எதிரே வட்டமிட்டுக் கொண்டிருந்தான். ஜீவா அமைதியாக சுற்றுவதை பார்த்து நவாப் வருத்தத்துடன் கேட்டார். சொல்லப்போனால் அவர் மனைவியைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டார். கொஞ்சம் பொறுமையாயிருங்க, அவசரப்பட வேணாம். நான் இன்னும் அவங்கள தெளிவா பார்க்கல என ஜீவா மெல்லிய குரலில் கூறினான். அவன் இப்போது மன அழுத்தத்தில் இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நவாப் சிராஜ் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் இன்னும் டென்ஷன் ஆனான். ஜீவா தனது திறமையின் மூலம் இவ்வளவு தூரம் வரை எப்படியோ சிரமப்பட்டு வந்துவிட்டான். ஆனால் இந்த தருணத்தில் அவன் தோல்வியடைந்தால் அது எவ்வளவு வெட்கக்கேடானது! அதுவும் தனது முதல் வாடிக்கையாளரிடம் தோல்வியடைவது என்பது அவனது அனைத்து நற்பெயரையும் பாழாக்கிவிடும். பின் எப்படி ஜீவா மாஸ்டர் டீச்சரின் மரியாதையை காப்பாற்ற முடியும்? மேலும் 9 நாட்களில் 20 லட்சம் சம்பாதிக்கும் கனவு கனவாகவே போகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மன்னிச்சிடுங்க மாஸ்டர், தெரியாம கேட்டுட்டேன் என்றார் நவாப். இன்னும் சோதனை செய்வதாக மாஸ்டர் கடிந்து கொண்டபோது நவாப் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஏனெனில் குறைந்தபட்சம் மனைவியின் நோய்க்கு மருந்து இல்லை என்று மாஸ்டர் சொல்லவில்லை. அது போதும் என நினைத்தார். இப்போது ஜீவா இன்னும் கவலையுடன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். ஓ மை காட், ஏன் புத்தகம் இன்னும் வரல? இப்ப என்ன பண்ணலாம் என நோயாளியின் உடலைச் சுற்றிக் கொண்டிருந்தபோது ஜீவா மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் மாய நூலகத்தில் எந்த அசைவும் இல்லை. ஜீவா மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானான். அவன் பொருட்களை அவனே உடைப்பது போல் உணர்ந்தான். மாய நூலகத்தால் ஒருவரது வழக்கத்தை பார்த்த பின்னரே ஒருவரின் குறைகளை உணர்ந்து புத்தகமாக்க முடியும். ஜீவா இன்னும் சுற்றி சுற்றி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டு தலையை வருடிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல நூலகம் ரியாக்ட் செய்யவில்லை. சரியான நேரத்துல நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே என நினைத்தான் ஜீவா. நூலகம் ரியாக்ட் செய்யாது என்று உறுதியாக அவனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் ஜீவாவின் முகம்
வாடிய மலர் போல் ஆனது. நவாப் மனைவியை குணப்படுத்த முடியாது என்று நவாபிடம் சொல்ல ஜீவா முயன்றபோது திடீரென்று அவன் மனதில் ஒரு யோசனை வந்தது. சொல்ல வந்த வார்த்தையை நிறுத்தி நவாபை பார்த்தான். மாஸ்டர், என்னாச்சு? மாஸ்டர் வித்தியாசமாக பார்ப்பதைக் கண்டு நவாப் மீண்டும் பதட்டமடைந்தார். மாஸ்டர் ஏதோ முடிவெடுத்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு அவர் முடிவை தன்னிடம் சொல்லப் போகிறார் என்றும், வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் இந்த நிமிடத்தில் தன் மனைவியின் வாழ்க்கை சிக்கிக் கொண்டதாக நினைத்து நவாப் பதட்டம் மேலும் அதிகரித்தது. நவாப் சிராஜ் கவலைப்படுவதை பார்த்த ஜீவா நம்பிக்கையாக பார்த்து, கவலைப்படாதீங்க, இது பெரிய பிரச்சனைதான், ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல என தோளில் கை வைத்து ஆறுதல் கூறினான். மாஸ்டர், நீங்க எதுவா இருந்தாலும் உண்மைய சொல்லுங்க, நான் கஷ்டப்படுவேன்னு எல்லாம் யோசிக்காதீங்க, எப்படி இருந்தாலும் நடக்கப் போறதுதான் நடக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நானும் என் மனசை தயார் பண்ணிக்கிறேன் என நவாப் தைரியமாக கூறினார். கொஞ்சம் பொறுமையா இருங்க நவாப், என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, உங்க மனைவிய கொஞ்சம் தூக்குங்க, நான் அவங்கள தொடணும் என ஜீவா கூறினான். என் மனைவிய தொடணுமா? ஒரு நொடியில் நவாபின் முகம் கோபத்தால் சிவந்தது. மீண்டும் ஜீவாவை கோபமாக பார்த்து, ஏன் முன்னாலேயே என் மனைவிய தொடணும்னு சொல்றீங்களே, அதுக்கு என்னையே ஹெல்ப் வேற பண்ண சொல்றீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர்? மாஸ்டர் டீச்சரா இருந்தாலும் கூட என்னையும் என் மனைவியையும் இப்படி அவமானப்படுத்த உங்களுக்கு உரிமை இல்ல, அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க என நவாப் சிராஜ் கோபமாக பல்லை கடித்துக் கொண்டு கூறினார். அவரது கோபத்தை அறையில் நின்றிருந்த அத்தனை பேரும் உணர்ந்தனர். நவாப் எந்த நேரத்திலும் மாஸ்டரை தாக்குவார் என்று தோன்றியது. மாஸ்டரின் பேச்சைக் கேட்டு பக்கத்தில் நின்றிருந்த மோகனின் கால் தரையிலிருந்து நழுவி விழுவது போல் இருந்தது. அவனும் இதையெல்லாம் பக்கத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தான். முதுகலை ஆசிரியர்கள் மிகவும் பிரமிக்க வைப்பார்கள். அவர்கள் செய்வது புதுமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இது மிகவும் மிகையாகவில்லையா என அனைவரின் மனதிலும் ஓடியது. நீங்க சொல்றது எனக்கு சரியா படல. என் மனைவிய குணப்படுத்துவீங்கன்னு நம்பித்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல என நம்பிக்கை இழந்தது போல் கூறினார் நவாப். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே தொட்டு பார்க்கணும். யாரும் இத முயற்சி பண்ணுன மாதிரி தெரியல, நான் ட்ரை பண்றேன் என சொல்லிக்கொண்டே ஜீவா நவாப் மனைவியின் அருகில் சென்றான். இப்போது ஜீவாவின் முழு கவனமும் நவாபின் மனைவி மீது இருந்தது. இவ்வளவு நல்லவள் எப்படி நோய்வாய்ப்பட்டு சுய நினைவு இல்லாமல் கிடக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய கவனம் இப்போது யார் மீதும் இல்லை. அதனால்தான் நவாபின் கோபத்தை அவன் சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. உத்தரவு போட்டபின் இருவரும் தங்கள் இடத்தை விட்டு நகரவில்லை என்பது மட்டும் ஜீவாவுக்கு புரிந்தது. அதனால் நவாப் தன் மனைவியின் நிலையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் ஜீவா நினைத்தான். எப்படியும் நவாப் மனைவியின் நிலையை பார்த்த ஜீவா அவளை இப்படி ஒரு நிலையில் விடுவது சரியல்ல என்று எண்ணினான். தொட்டு தூக்கும் போது அவள் இறந்தால் ஜீவாவுக்கு அது மேலும் சிரமத்தை உண்டாக்கும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அருகில் சென்றான் ஜீவா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்காம என் மனைவிய தொட போறீங்களா என நவாப் கத்தினார். ஜீவா ஸ்ட்ரெச்சர் அருகில் செல்வதை பார்த்து நவாபுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. இப்போது ஜீவா செய்யப்போகும் செயல் தன்னை அவமானப்படுத்தும் வகையில் இருக்கும். ஒரு நவாபாக அதற்கு இடம் கொடுக்க கூடாது என உறுதியாக நினைத்தார். என் மனைவிய தூக்க என்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இப்ப நான் அது முடியாதுன்னு சொல்லியும் நீங்களே என் மனைவிய தூக்க போறீங்களா? ஒரு தலை சிறந்த முதுநிலை டீச்சர்னு உங்களை நினைச்சதுதான் என்னோட வாழ்க்கையில நான் பண்ணின பெரிய தப்பு. நீங்க ஒரு மிருகம் என நவாப் ஆத்திரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜீவா அதை சற்றும் பொருட்படுத்தாமல் நவாப் மனைவியின் அருகில் சென்றான். மேலும் அவன் கையை அவள் மணிக்கட்டை நோக்கி நீட்டினான். என்ன? நவாப் புரியாமல் குழம்பி நின்றார். ஜீவா தன் மனைவி அருகில் சென்றபோது அவனை குத்தித் தள்ள நினைத்த நவாப் அதற்கு அடுத்து ஜீவா செய்ததைக் கண்டு அவர் தலையில் அவரே கை வைத்து குழப்பமாக பார்த்தார். இங்க என்ன நடக்குது? இப்ப ஜாராவை தொடணும்னு மட்டும்தான் மாஸ்டர் சொன்னாரு. ஆனா தொட்டு நாடி துடிப்ப சரிபார்க்கறது பத்தி அவர் பேசலையே என நினைத்து ஜீவாவின் செயலில் குறுக்கிடாமல் அமைதியாக நின்றார் நவாப். மனித மணிக்கட்டில் புள்ளிகள் இருந்தன.
மேலும் ஆசிரியர்கள் மாணவர்களின் மணிக்கட்டில் உள்ள புள்ளிகளில் தங்கள் கைகளை வைத்து அடிக்கடி சோதனை செய்வார்கள். அதனால் அவர்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்க முடியும். ஜீவாவும் அதையே செய்ய நினைத்தான். ஆனால் அவன் இந்த சிகிச்சையை பற்றி பேசாமல் வெறுமனே தொடுவதாக சொன்ன விதம் நவாபிற்கு தவறாகத் தோன்றியது. ஒரு மாஸ்டர் அதன் விஷயத்தை முழுவதும் சொல்லாமல் இவ்வளவு பேச வேண்டிய தேவை ஏன்? ஏதாவது முக்கியமான விஷயமோ அல்லது பிரச்சனைக்கு தீர்வும் இருந்தால் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்படி மொட்டையாக பேசினால் தவறாக நினைத்து யோசிக்காமல் அவர் தாக்கப்படுவார். ஏதோ மாஸ்டர் டீச்சராக இருப்பதால் அவர் மரியாதை தப்பித்தது என நவாப் நினைத்துக் கொண்டிருக்க, மறுபுறம் மோகனும் சிரித்துக் கொண்டிருந்தான். மாஸ்டர் பேசும் விதம் மிகவும் குழப்பம் தரும் என மோகனுக்கு நன்றாகத் தெரியும். முதலில் ஜீவா நவாபின் மனைவியை தொட வேண்டும் என சொன்னதும் அவர் மனைவியை கெட்ட எண்ணத்துடன் பார்க்கிறார் மாஸ்டர் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் நிஜத்தில் அதுவல்ல விஷயம். மாஸ்டர் சாதாரணமான விஷயங்களை கூட வக்கிரமாக தோன்றும் விதத்தில் சொல்வார் என யாருக்கும் புரியவில்லை. மற்றவர்களுக்கு என்ன, சொந்த பட்லரால் கூட மாஸ்டரின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. உணர்வை சரிபார்ப்பது நாடித் துடிப்பை தொடுதல் என்றும் அழைக்கப்பட்டது. குறைந்தபட்சம் ஜீவா உலகத்திலேயும் இது சாதாரண வார்த்தையாக இருந்திருக்கலாம். அதனால் ஜீவா இப்படி இயல்பாகத் தொட வேண்டும் என கூறி சர்ச்சையை உண்டாக்கினான். ஆனால் இந்த உலகத்தில் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய தவறான புரிதல் இருக்கும் என்று ஜீவாவுக்கு தெரியவில்லை. இந்த உலகில் உள்ள மருத்துவர்கள் நோயாளியின் நாடித் துடிப்பை பரிசோதிப்பதில்லை என்பது கூட அவனுக்கு தெரியாது. அதற்கு மாறாக பல பரிசோதனைகள் செய்து நோயாளியின் நிலையை மதிப்பிடுவார்கள். அதனால் மாஸ்டர் தன் மனைவியை தொடுவார் என்று கேள்விப்பட்ட நவாப் அதை தாங்க முடியாமல் எதிர்த்து பேசினார். ஏனென்றால் இந்த உலகில் அப்படி எதுவும் சிகிச்சை முறையில் இல்லை. இதுவே இவ்வளவு பெரிய தவறான புரிதலுக்கு காரணம். மறுபுறம் ஜீவாவுக்கு மனதில் பல்வேறு யோசனைகள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. யாருடைய ரியாக்ஷனையும் ஜீவா கண்டுகொள்ளவில்லை. அவன் முழு கவனமும் நவாப் மனைவி மீது இருந்தது. சிறிது காலத்திற்கு முன்பு அவன் மனதில் தோன்றிய அதே யோசனையைப் பற்றி அவன் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தான். அது மாய நூலகத்தின் மற்றொரு அம்சம், உணர்வுகளின் ஆய்வு. சில காலத்திற்கு முன்பு மாஸ்டர் அமித்துடன் போட்டி போட்டபோது நூலகத்தின் இந்த தரத்தை பயன்படுத்தி இருந்தான் ஜீவா. இதன் மூலம் எதைப் பற்றியும் தொட்டுப் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அவன் எதையாவது தொட்டால் நூலகம் உடனடியாக அதைப் பற்றிய புத்தகத்தை உருவாக்கும். இப்போது பிணம் போல கோமாவில் இருந்த இந்த பெண் ஜீவா நினைத்ததை விட மோசமான நிலையில் இருந்தாள். அவளுக்கு உயிர் இல்லை என்பது போல் இருந்தது. மேலும் அவளால் கையையே தூக்க முடியாதபோது அவளால் எப்படி தன் பஞ்ச் வழக்கத்தை காட்ட முடியும்? அதை காட்ட முடியாவிட்டால் ஜீவாவால் மாய நூலகத்தில் அவளைப் பற்றி எதையும் பார்க்க முடியாது. அதனால் ஒருவேளை இந்த பெண்ணை தொட்டபின் நூலகம் புத்தகத்தை வழங்கலாம். இதை அறிய அவள் நாடித் துடிப்பை சரிபார்க்க விரும்பினான் ஜீவா. ஏனென்றால் அவன் மனதில் அந்த பெண்ணின் பிரச்சனையைத் தவிர வேறு எதுவும் ஓடவில்லை. ஜீவாவின் இந்த எண்ணம் நவாபுக்குத் தெரிந்திருந்தால் ஒருவேளை அவர் முன்பே சம்மதம் சொல்லியிருப்பார். ஆனால் இது மாய நூலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் ஜீவா இதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. நவாப் மனைவி இன்னும் இறக்கவில்லை என்றாலும் நவாப் ஏற்கனவே அவளை ஒரு உயிரற்ற பிணமாக மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தார். இப்போது நவாபின் மனைவியின் மணிக்கட்டில் ஜீவா விரல் பட்டவுடன் சொர்க்கத்தின் நூலகத்தில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. மேலும் ஒரு புத்தகம் அவன் முன் வந்தது. ஜீவா மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தான். இறுதியாக ஜீவா ஒரு யோசனையை நினைத்தான். ஆனால் அவனது யோசனை உண்மையில் வேலை செய்யுமா இல்லையா என்பது அவனுக்குத் தெரியாது. ஆனால் அவனது யோசனை உண்மையில் வேலை செய்தது. புத்தகமும் வந்து விழுந்தது. எபிசோட் 110. ஜீவா மனதின் மாய லைப்ரரி அதிர்ந்து குலுங்கி ஒரு புத்தகம் வந்து விழுந்தது. கண்களை மூடி உன்னிப்பாக ஜீவா புத்தகத்தை பார்த்தான். அதில் ஜாரா என்று எழுதப்பட்டிருந்தது. அட்டையை திறந்து பார்த்தான். அதில் ஜாராவின் வாழ்க்கை
மற்றும் குறைபாடுகள் பற்றிய தகவல்கள் எழுதப்பட்டிருந்தன. ஜாரா, வயது 43, தொழிலதிபர் நவாப் சிராஜ் அலியின் மனைவி. போர் நிலை 2, நிலை 1. குறைபாடுகள் 1. அவளது நரம்புகள் பலவீனமாக உள்ளன. அதனால்தான் அவளால் நல்ல தரமான ஆற்றலை பயிற்சி மூலம் சேகரிக்க முடியவில்லை. 2. அவளுக்கு போர்நிலை பயிற்சிக்கான திறமை இல்லை. அவளால் காற்றில் உள்ள ஆற்றல் துகள்களை அடையாளம் கண்டு உறிஞ்ச முடியாது. 3. இரத்தம் தேய்ந்த பச்சைக் கல்லின் தாக்கத்தால் அவளது உடலில் மறைந்திருந்த 8 புள்ளிகள் தடுக்கப்பட்டுள்ளன. அதன் இருப்பிடம் என பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருந்தது. அந்த புத்தகம் மிகவும் தடிமனாக இருந்தது. இந்த நோயின் காரணமாக அவளைப் பற்றிய தகவல்கள் பல பக்கங்களாக அந்த புத்தகத்தில் நிரப்பப்பட்டன. அந்த பக்கங்கள் அனைத்தும் ஜாராவின் குறைகளைப் பற்றி மட்டுமே எழுதப்பட்டன. முதலில் ஜாராவின் நோய் தீவிரமானதாகவும் கடுமையானதாகவும் மாறினால் அவளுக்கு எப்படி சிகிச்சை அளிக்க வழியை கண்டுபிடிப்பது என்று ஜீவா கவலைப்பட்டான். இப்படி நடந்தால் அந்த நோயை பற்றிய தகவல் கொடுத்த பிறகே நவாபை திருப்பி அனுப்ப வேண்டும். ஜீவாவால் குணப்படுத்த முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் நோயை பற்றி நவாபிடம் சொல்வது முக்கியம். ஆனால் இப்போது அவன் உண்மையான பிரச்சனை என்னவென்று கண்டுபிடித்ததால் விஷயம் மிகவும் எளிமையானதாக இருந்தது. ஜாராவின் நோய் மூடிய புள்ளிகளால் மட்டுமே ஆனது. அதைப் பற்றி அவள் தேவையில்லாமல் கவலைப்பட்டாள். இந்த நோய் ரிஷி, மோனா மற்றும் மேகா எதிர்கொண்ட நோயை ஜீவா கையாண்டது போலவே ஒரு பிரச்சனைதான். ஜீவாவுக்கு அதை தீர்ப்பது அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. இந்த பிரச்சனை கடினமாக இருந்தாலும் நூலகம் இருந்ததால் ஜீவாவுக்கு மட்டுமே இந்த சிகிச்சை எளிதாக மாறியது வேறு விஷயம். மற்றபடி ஃபைட்டர் லெவல் 8 டாக்டர்களால் கூட இந்த நோய்களை குணப்படுத்த முடியாது. மனித உடலின் துடிப்புகள் எப்படியும் பலவீனமாக இருந்தன. ஒருமுறை ஒரு நாடி தடுக்கப்பட்டால் அதை மீண்டும் திறக்க நிறைய நேரமும் முயற்சியும் தேவை. அதை திறப்பது ஒருபுறம் இருக்க அதை கண்டுபிடிப்பது மிக கடினம். ஆனால் ஜீவாவுக்கு மாய நூலகம் இருந்தது. இப்போது ஜீவா கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் அவன் சொர்க்கத்தின் தியான கலையையும் கொண்டிருந்தான். அதன் காரணமாக அவன் தண்ணீரைப் போன்ற சுத்தமான ஆற்றலையும் சேகரித்தான். அத்தகைய தூய்மையான ஆற்றலை ஒருவரின் நாடியில் செலுத்த முயற்சித்தால் அது எவ்வளவு சிறிய நாடியாக இருந்தாலும் சுத்தமான ஆற்றல் அதன் வழியாகச் சென்று அந்த நாடியை திறக்கும். ஜீவாவுக்கு இதைச் செய்ய சிறிது நேரம் மட்டுமே ஆகும். அரவிந்த் மற்றும் மோகன் இருவரையும் அவர்களின் நிலையை உயர்த்துவதற்கு ஜீவா இதே விஷயத்தை தான் கையாண்டான். மேலும் இதுபோன்றுதான் ஜீவா மோனாவின் அவ்வளவு பெரிய பிரச்சனையை எளிதாக தீர்த்தான். மாஸ்டர், என்ன நடந்துச்சு? எல்லாம் சரியா இருக்கா என ஜீவா தன் மனைவியின் நாடித் துடிப்பை சரிபார்ப்பதைக் கண்ட நவாப் பதட்டமாக கேட்டார். முதலில் நவாப் அமைதியாக இருந்தார். ஜீவா மௌனமாக கண்களை மூடி யோசிப்பதைப் பார்த்து அவர் மீண்டும் கவலைப்பட ஆரம்பித்தார். அதனால்தான் ஜீவாவிடம் இந்த கேள்வியை கேட்டார். உங்க மனைவிக்கு நோயை குணப்படுத்திடலாம், இதுல பயப்பட ஒண்ணுமில்ல என ஜீவா தன் இருக்கைக்கு திரும்பி அமர்ந்து கையை அசைத்து பெரிய மனிதரைப் போல் பேசினான். பயப்பட ஒண்ணுமில்லையா? ஜீவா முன் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தபடி நவாப் கேட்டார். ஜீவாவும் ஆம் என்பது போல் தலையசைத்தான். பின் நவாப் தன் கைகளைக் கூப்பி, மாஸ்டர், தயவு செஞ்சு என்னோட மனைவியை குணப்படுத்துங்க, எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல என்று கெஞ்சினார். மனைவியை காப்பாற்ற நவாப் அனைத்து முயற்சியையும் செய்துவிட்டார். ஆனால் நாட்டில் உள்ள ஒரு மருத்துவராலும் அவரது மனைவியை குணப்படுத்த முடியவில்லை. ஏன், நாட்டின் சிறந்த மருத்துவர்களால் கூட அவளை குணப்படுத்த முடியாமல் போக மனைவியை இழக்க நேரிடும் என்று நினைத்தார். ஆனால் இப்போது கடவுள் அவருக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார். மேலும் தனது மனைவியை காப்பாற்ற இந்த மாஸ்டர் ஆசிரியரை அனுப்பியதாக நம்பினார். இந்த நேரத்தில் நவாப் அடைந்த நிம்மதி அவர் முகத்தில் தெளிவாகத் தெரிந்தது. என்ன நம்புங்க, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா நான் உங்க விஷயத்துல தலையிட்டிருக்கவே மாட்டேன். அதிர்ஷ்டவசமா நான் நேத்து உங்க நிறுவனத்துல இருந்தேன். உங்க சிங்க சிலைய பார்த்தேன். எல்லாம் உங்க மனைவியோட நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. ஆனா என ஜீவா கையை அசைத்து சற்று தயங்கியபடி சைகை செய்தான்.
ஜீவா தயங்குவதை பார்த்தபின் நவாப் முகத்தில் கவலையின் ரேகைகள் தோன்ற ஆரம்பித்தன. ஆனா என்ன மாஸ்டர், சொல்லுங்க என பதறிக்கொண்டு கேட்டார் நவாப். இந்த நோயை சரி செய்வதில் ஜீவாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜீவா இதை சில நிமிடங்களில் எளிதாக சரி செய்து விடுவான். ஆனால் அவ்வளவு எளிதாக ஒத்துக்கொண்டு நவாப் மனைவியை நொடியில் குணமாக்கினால் இதுவரை அவன் செய்த நாடகம் எல்லாம் வீண். ஏனெனில் ஜீவா இதை செய்வது பணம் சம்பாதிக்க மட்டுமே. நவாப் ஜீவாவை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தயங்காம சொல்லுங்க, என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன், நீங்க என்ன கேட்டாலும் தரேன், என் மனைவி குணமானா மட்டும் எனக்கு போதும் என உணர்ச்சி வசமாக கூறினார். ஜீவா இந்த வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தான். இப்போது நவாப் இதை பேசியவுடன் அவனும் நிம்மதியாக தலையை ஆட்டினான். எல்லாவற்றிற்கும் மேலாக நவாப் ஒரு வியாபாரி. இந்த விஷயங்களைப் பற்றிய புரிதல் அவருக்கு இருந்தது. அதனால் ஜீவாவின் சைகையை ஒரு நொடியில் புரிந்து கொண்டார். உங்க மனைவியோட உடம்பு ரொம்ப நாளா அந்த கல்லால பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குணமாக கொஞ்ச நாள் ஆகலாம், எப்படியும் 10 நாள் இல்ல 9 நாள் ஆகும் என ஜீவா கூறினான். அந்த 9 நாட்களில் மருந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கிடைக்கும். ஒரே நாளில் ஜீவாவால் பெரிய தொகையை கேட்க முடியாது என்பதால் இப்படி யோசித்தான். தினமும் விலையுயர்ந்த மருந்துகள் தேவைப்படும் என ஜீவா சொல்லி தனக்கு வேண்டிய பணத்தை வாங்கிக் கொள்ள முடிவு செய்தான். முதலில் ஜீவா 10 நாட்கள் என்று சொல்ல வந்தான். ஆனால் ஒரு நாள் ஏற்கனவே கடந்து விட்டது என்று அவனுக்கு திடீரென ஞாபகம் வந்தது. அதனால் அவன் உடனே தன் வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு 9 நாட்கள் என்றான். நவாபின் மனைவியை சில நிமிடங்களில் குணப்படுத்தி விடலாம் என்றாலும் பணம் சம்பாதிக்க ஜீவா ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போது இந்த மெதுவான சிகிச்சை மட்டுமே சரியாக இருக்கும். இதைத் தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. இல்லையென்றால் இப்படி ஒரு பெரிய தொகையை ஜீவாவால் குறுகிய காலத்தில் சம்பாதிக்க முடியாது. ஆனால் சிகிச்சை மெதுவாக இருந்தாலும் நவாப் மனைவி நன்றாக இருப்பாள். ஜீவாவுக்கும் பணம் கிடைக்கும். நவாபும் மனைவியை இழப்பதை விட பணத்தை இழப்பதே மேல் என நினைப்பார். நேரம் மற்றும் பணம் இரண்டும் முக்கியம் என்பதால் குறைந்தபட்சம் எப்படியும் அவள் முழுவதுமாக குணமாகி விடுவாள். இதனால் எவ்வளவு விலை உயர்ந்த மருந்துகள் இருந்தாலும் நவாப் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக இது அவரது மனைவியின் உயிரைப் பற்றியது. இதை மனதில் யோசித்த நவாப், மாஸ்டர், உங்களுக்கு என்ன மூலிகை வேணும்? நான் போய் இப்பவே வாங்கிட்டு வரேன் என வேகமாக கேட்டார். நவாப் இப்படி சொன்ன உடனே அமைதியாக அமர்ந்திருந்த ஜீவா திடீரென்று கோபமாக பார்த்தான். ஜீவாவுக்கு கோபம் வந்ததற்கான காரணம் சாதாரண விஷயம்தான். விலையுயர்ந்த மருந்துகளையும் மூலிகைகளையும் வாங்க வேண்டும் என வெறுமனே சாக்குப்போக்கு கூறியிருந்தான். ஆனால் அது ஒரு சாக்கு மட்டுமே. ஜீவாவின் தூய ஆற்றல் ஜாராவின் தடுக்கப்பட்ட புள்ளிகளை எளிதில் திறக்கும்போது மூலிகைகளின் தேவை இதற்கு துளி கூட தேவையில்லை. இப்போது நவாப் மருந்து கொண்டு வந்துவிட்டால் ஜீவாவுக்கு எப்படி பணம் கிடைக்கும்? நவாப் சிராஜிடமிருந்து எப்படி பணம் வாங்குவது என்று ஜீவா யோசித்துக் கொண்டிருந்த போது நவாப் தானே முன்வந்து ஜீவா கோபமான முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே, எனக்கு மூலிகையை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க எவ்வளோ பெரிய மாஸ்டர், உங்களுக்கு தெரியாத விஷயமா இந்த உலகத்துல இருக்க போகுது. தயவு செஞ்சு நீங்களே இந்த மூலிகையை வாங்கி கொடுங்க. அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் நான் கொடுக்கிறேன். இதைச் சொல்லிவிட்டு ஜீவாவிடம் நவாப் சிராஜ் ஒரு கட்டு நோட்டுக்களை நீட்டினார். ஜீவா முகத்தை பார்த்த நவாப், மாஸ்டர் வேறு ஏதாவது காரணத்திற்காக தன்மீது கோபப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார். அனைத்து போராளிகளும் தங்கள் சொந்த ரகசியங்களைக் கொண்டிருந்தனர். மேலும் தன் மனைவியை குணமாக்க மருந்துகளும் மூலிகைகளும் சந்தையில் கிடைக்கும் என்று சொன்ன ஒரே மாஸ்டர். இது நடந்தால் நாட்டின் சிறந்த மருத்துவர்களால் கூட அவரது மனைவியை குணப்படுத்த முடியாதபோது நிச்சயமாக மாஸ்டர் தனது மனைவியை குணப்படுத்த விரும்பும் சில ரகசிய சூத்திரங்களை வைத்திருப்பார். அவரிடம் மருந்து வாங்கினால் அவருடைய ரகசிய சூத்திரம் எல்லோருக்கும் தெரிய வரும். மாஸ்டர் அதை விரும்பவே மாட்டார். அதனால்தான் அவருக்கு கோபம் வந்தது. இல்லையென்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இப்படி நினைத்த நவாப் உடனே மனம் மாறினார். இப்போது சற்று யோசித்த ஜீவாவுக்கும் நவாப் ஏன் தன் வார்த்தைகளை திடீரென மாற்றிக்கொண்டார் என்று புரிந்தது. அதனால்தான் ஜீவா கோபப்படுவதற்கு எந்த காரணமும் சொல்லவில்லை.
மாறாக பணக்கட்டுகளை வாங்கச் சொல்லி மோகனிடம் சைகை செய்தான். மோகன், அந்த பணத்தை வாங்கி உள்ள வைங்க, மூலிகை வாங்க தேவைப்படும். இது பத்தலைனா மறுபடியும் நவாப் சிராஜ் கிட்ட வாங்கிக்கலாம் என இருமிக்கொண்டு ஜீவா இயல்பாக கூறினான். மாஸ்டர், நீங்க பணத்தை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் மனைவி குணமானா போதும் என யோசிக்காமல் கூறினார் நவாப். உங்க சொத்தெல்லாம் வேணாம், அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை 30 லட்சம், அதுவும் மூலிகை வாங்க என ஜீவா மனதில் நினைத்துக்கொண்டு, உங்க மனைவியை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள குணமாக வைக்கிறது ஏன் பொறுப்பு எனச் சொல்லி ஜீவா தலையசைத்துவிட்டு மோகனை பார்த்தான். பின் மோகன் மாஸ்டரின் பார்வையை புரிந்து கொண்டு வேகமாக ஓடி வந்து பணப்பையை எடுத்துக்கொண்டு சென்றான். மாஸ்டர் டீச்சர் போல நடித்துக் கொண்டிருந்த ஜீவா தானாக போய் பணம் வாங்கினால் அது அவனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும். அதனால்தான் மோகனிடம் பணத்தை வாங்க சைகை செய்தான். மோகன் கட்டுக்கள் அடங்கிய மூட்டையை எடுத்து ஜீவா அருகில் வைத்தான். பின் நோட்டுகளின் மேல் கையை வைத்துவிட்டு ஜீவா நேரத்தை வீணாக்காமல், சரி, நான் இப்போ சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கிறேன் என சொல்லிக்கொண்டு ஜீவா எழுந்து ஜாராவின் அருகில் சென்றான். மேலும் எங்கெல்லாம் அவளது நாடித் துடிப்புகள் தடைப்பட்டதோ அங்கெல்லாம் ஒரு ஊசியை சொருகினான். அதன்பின் அந்த ஊசிகளின் உதவியால் தன் சக்தியை அவள் உடலில் செலுத்தினான். ஜீவாவின் தூய்மையான ஆற்றல் அவள் உடலில் நுழைந்ததும் அவளது மூடிய புள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. அவளுடைய சொந்த ஆற்றல் மெதுவாக அவள் உடலில் ஓடத் தொடங்கியது. அவளுடைய விறைப்பான உடல் முழுவதுமாக மீண்டது போலிருந்தது. அவள் உடல் கட்டுக்கடங்காமல் நடுங்கியது. நவாப் சிராஜ் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. தன் மனைவி படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் பின்னால் திரும்பி நின்று கொண்டார். மோகனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் கண்களை விரித்துப் பார்த்துக் கொண்டிருந்தான். சில நிமிடத்தில் மயக்கம் தெளிந்த ஜாரா மெல்ல கண்களைத் திறந்தாள். ஜாரா உடல் நடுங்குவது நின்று அறையில் ஒரு அமைதி நிலவ நவாப் சிராஜ் மெல்ல திரும்பிப் பார்த்தார். ஜாரா என உணர்ச்சிவசமாக கத்தினார். நவாப் மற்றும் அறையில் நின்றிருந்த அனைவரும் திகைத்தனர். இப்போதுதான் ஜாராவை குணப்படுத்துவது கடினம் என்று கூறியிருந்தான் ஜீவா. மேலும் அவள் குணமடைய பல நாட்களாகும், மூலிகைகளுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் என ஜீவா கூறியிருந்தான். பின் எப்படி இது நடந்தது என நினைத்து நவாப் குழம்பினார். ஜாரா சில நிமிடங்களில் கண்களைத் திறந்தாள். மாஸ்டர் சில ஊசிகளை சொருகுவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்பது போல் தோன்றியது. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலையே, எனக்கே தெரியாம என் பவர் இப்படி ஒரு ட்விஸ்ட வச்சிருச்சே என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் ஜீவா. அவள் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விடுவாள் என்று ஜீவாவுக்கு கூட தெரியவில்லை. ஜீவா சோகமாக தலையில் அடித்துக் கொண்டான். அவள் இவ்வளவு சீக்கிரம் எழுந்தால் நவாபின் பணத்தை ஜீவாவால் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? மாய நூலகத்தில் மனிதர்களின் குறைபாடுகள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அந்த குறைகளை நீக்கினால் என்ன நடக்கும் என்று அதில் எழுதப்படவில்லை. இது தெரிந்திருந்தால் நிச்சயமாக ஜீவா தன்னை சுய நினைவுக்கு கொண்டு வந்த துடிப்பை திறந்திருக்க மாட்டான். 9 நாட்களுக்கு தன் பணி தொடரும் வகையில் நாடியை திறக்கும் வேலையை மெதுவாகச் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். நரம்புகளின் மூடிய இடங்களை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கொண்டே இருக்கலாம் என ஜீவா நினைத்தான். இதன் மூலம் சிகிச்சை மெதுவாக நடக்கும். அதுவரை நவாபிடமிருந்து தினமும் பணம் வாங்க முடியும். ஆனால் ஜீவாவுக்கு எப்படி தெரியும் சில இடத்தின் அடைப்பு திறந்து அவள் எழுந்து நிற்பாள் என்று? அடக்கடவுளே, எல்லாம் என் நேரம், என்ன பண்றது இப்போ என நினைத்து ஜீவா முழித்தான். இப்போது அனைவரும் ஜாராவை குணப்படுத்தியது எளிது என்று உணருவார்கள். நவாப் ஏன் அவருக்கு இவ்வளவு எளிமையான சிகிச்சைக்காக 9 நாட்களுக்கும் சேர்த்து பணம் கொடுத்தார் எனவும் அவர்கள் யோசிக்கலாம். இதை நினைத்து ஜீவாவுக்கு வருத்தமாக இருந்தது.